நம்ம கிருஷ்ணா அவர்கள் பெங்களூர்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கட்டையும் சரி பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்காரு. உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணணும். ஐயா தான் கிருஷ்ணா அவர்கள் பெங்களூர். சொல்லுப்பா, என்னப்பா பண்ணணும் கட்டைக்கு? எல்லாம் சுத்தம் பண்ணணும். அதனால தான் வந்திருக்கிறேன். இந்த கட்டை வந்து கொஞ்சம் எல்லாம் தட்டுப்படி வச்சாலே வாங்கி போயிட்டு இருக்கு. எல்லாமே அதுக்காக தான் எல்லாம் இதெல்லாம் மூடெல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணுங்கன்னு வந்திருக்கிறேன். நம்ம குட்டீஸ்லாம் வந்திருக்காங்க, செய்வாங்க. அந்த அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். என்கிட்ட நம்ம குட்டீஸ்லாம் சிரிக்கிறாங்க பாருங்க. ஒரு கிருஷ்ணாவுடைய குட்டீஸ், பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு எங்களோட ஒய்ஃப் எல்லாம் வந்து ஃபேமிலியோட கட்டை சுத்தம் பண்ண வந்திருக்காங்க. எங்கள் அண்ணா பையன். அவர் தம்பி, உன் பேர் என்னப்பா? தனுஷ். தனுஷா? நம்ம நடிகர் தனுஷ் பேர். ஓகே. இப்போ இந்த 3 கட்டையும் ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். உள் ஃபினிஷிங்கு மேல் ஃபினிஷிங்கு எல்லாம் பண்ணணும். இந்த 3 கட்டையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். கிருஷ்ணா அவர்கள் பெங்களூர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21/3/2026 சனிக்கிழமை காலை 7 மணி. கிருஷ்ணா அவர்கள் பெங்களூர்லேருந்து இந்த 3 கட்டையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21/3/2026 சனிக்கிழமை. இது முதல் கட்டை, இது 2வது கட்டை, இது 3வது கட்டை. இது 3 கட்டையும் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணோம். உள்ளார வெளியில் எல்லாம் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணோம். ஃபினிஷிங் ஒர்க் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து கிருஷ்ணா அவர்கள் பெங்களூர் பாருங்கள். உள்ளாரெலாம் எப்படி பாருங்கள். உள் ஃபினிஷிங்லாம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். கட்டை போகிறேன், கட்டை எப்படி போகிறாங்க, இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணணும். இது 1வது கட்டை, இது 2வது கட்டை பாருங்கள். இது ஃபினிஷிங் ஒர்க் பண்ணணும் பாருங்கள். இது 2வது கட்டை. இது வாவட்டம் கோட்டமாக இருக்குது, எல்லாம் கோட்டம் எடுத்துகிட்டு ஃபினிஷிங் ஒர்க் பண்ணணும். இது வந்து 3வது கட்டை பாருங்கள். இது உள்ளார அதேமாரி கோட்டைக்கிட்ட இருந்தால் எடுத்துகிட்டு ஃபினிஷிங் ஒர்க் பண்ணணும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாழ்ப்பாணம் கட்டை தான் ஃபினிஷிங் ஒர்க் பண்ண வந்திருக்கு. இது 3 கட்டையும் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கிருஷ்ணா அவர்கள் பெங்களூர். கிருஷ்ணா கட்டை போகிறோம் பெங்களூர்லேருந்து. இது 1வது கட்டை, இது 2வது கட்டை, இது 3வது கட்டை. கட்டை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ அவர்கிட்ட கொடுப்போம் பேசுவார். கிருஷ்ணா அவர்கள் பெங்களூர். இன்றைக்கி 21/3/2026 சனிக்கிழமை. 3 கட்டி பாருங்கள், ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சு போச்சு. நல்லா பாருங்கள். ಬೆಂಗಳೂರು ಕೃಷ್ಣ ಅವர்கள் ಲೋಕನಾಥಣ್ಣ ಅಂತ ಇವರು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಂದು ಒಳ ಎಲ್ಲ ತುಂಬ ದಿನದಿಂದ ರೆಡಿ ಮಾಡಿಸ್ಬೇಕು ಅಂತ ಮನಸ್ಸಲ್ಲಿತ್ತು. ಇವತ್ತು ಬಂದು ಎಲ್ಲ ಮಾಡಿಸಿರೋದಕ್ಕೆ ನನಗೂ ಒಂದು ತೃಪ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ ಥರ ಮಾಡಿಸ್ಕೊಂಡ್ರೆ ಒಳ ಇದಕ್ಕೂ ಲೈಫ್ ಬರುತ್ತೆ.
ಇದರಿಂದ ನಮಗೂ ಉಪಯೋಗ ಇರುತ್ತೆ, ಸೌಂಡ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಬರುತ್ತೆ. ಯಾಕಂದರೆ ಈ ಥರ ಮೈಣ ಎಲ್ಲ ಇಕ್ಕಿ ನೈಸ್ ಮಾಡಿ ಒಳ ಎಲ್ಲ ಶುದ್ಧ ಮಾಡಿದ್ರೇ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಸೌಂಡು ನಾದ ಅಂತ ಬರೋದು. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಮಾಡಿಸಿದ್ದೀನಿ. ಬನ್ನಿ ಲೋಕನಾಥನ ಹತ್ರ ಬನ್ನಿ, ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಳಿ. ಬೇರೆ ಯಾರ್ಯಾರೋ ಇದ್ದಾರೆ, ಆದರೆ ಇವ್ರು ಬಂದು ಅವ್ರ ತಾತ ಕಾಲದಿಂದ, ಅವ್ರ ಅಪ್ಪ ಕಾಲದಿಂದ, ಇವ್ರ ಕಾಲದಿಂದ ಇವರು ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಕೆಲಸ. ಇವಾಗ ಎಲ್ಲರೂ ಹೊಸಬ್ರೆಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ, ವಿಡಿಯೋ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಅದೆಲ್ಲ ನೋಡಿ, ಯಾಕಂದರೆ ಇವರು ಹಳೆ ಕಾಲದಿಂದ ಇವರೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇರೋದು. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದು ನಂದು ಹಳೆ ಒಳ. ಇದು ಇವಾಗ ನೋಡೋದಕ್ಕೇ ತುಂಬ ಸಂತೋಷ ಆಗ್ತಾಯಿದೆ, ಯಾಕಂದರೆ ಅಷ್ಟು ಶುದ್ಧವಾಗಿ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದು ಶ್ರೀಲಂಕಾದು, ಇದು ಶ್ರೀಲಂಕಾದು. ನಂದು ಈ 3 ಒಳ ನಂದೇ. ಇದು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಅವ್ರ ಹತ್ರನೂ ಒಳ ತೊಗೊಂಡ್ರೆ ತುಂಬ ಒಳ್ಳೆ ಒಳ ಕೊಡ್ತಾರೆ. ನಿಮ್ಗೆ ಯಾವ ರೇಟಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಕೊಡ್ತಾರೆ. ಆ ಥರ ಇವರು ಇಲ್ಲಿ ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. ನಂದು ಹಳೆ ಒಳ ಇದೆ ಇದು. ಅದಕ್ಕೆ ಆಮೇಲೆ ಇದು ಇನ್ನೂ ತಿರುವಾಡದೊರೆ ಒಳ. ಅದು ನಾನು ಈ ಮಾವುಟ ಸ್ವಲ್ಪ ಚಿಕ್ಕದು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಫಿನಿಶಿಂಗ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಇದೆಲ್ಲ ಮಕ್ಕೆಲ್ಲ ಇಕ್ಕಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಅದನ್ನು ಈ ಲೆವೆಲ್ಗೆ ಮಾಡಬೇಕು. ಎಲ್ಲ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ತುಂಬ ಸಂತೋಷ. ಧನ್ಯವಾದ. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா அவர்கள் வந்து இப்போ அந்த கட்டையை சரி பண்ண வந்தார். இப்போ சரி பண்ணிங்கன்னா இப்போ பெங்களூர் கிளம்புறாரு. ஓகே, எல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. கடையெல்லாம் எப்படி பாருங்க, கலர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எப்படி கலர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? பழைய கட்டை நாவப்பழம் மாரி ஆயிடுச்சு ஒரு கட்டையெல்லாம்.